பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சின்ன பகுதி தான், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே ஒரு அசைத்த ஒரு வசனம்னு சொல்லலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 13 முடிய. மத்தேயு 8 வசனங்கள் 5 முதல் 13 முடிய. அதுக்கு நூற்றுக்கு நம்ம நிறைய முறை அதை படிச்சிருக்கோம். நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல திரளான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரோடு பேசி உரையாடி இருக்கிறார். அந்த இடத்துல என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். நல்லா தியானிக்கணும் அந்த வார்த்தையை. நீங்கள் என் வேலைக்காரன் சொஸ்தமாகணுன்ற விசுவாசம் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருக்குது. எப்படி கேட்குறேன், என் வேலைக்காரன் சொஸ்தமாகணும். அப்போ ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு நான் அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படிங்கிறார். அவர் வீட்டுக்கு வரேங்கிறாரு. ஆனால் நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, நீர் என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் பாத்திரன் அல்ல. நல்ல ஆழமாக நீங்கள் அதை படித்து பாருங்கள், தெரியும். நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எவ்வளோ வல்லமையுள்ள விசுவாசம் பாருங்களேன், வார்த்தை பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலிலும், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட விசுவாசம் கிடையாது. அவரே ஆச்சரியப்படுறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! அவரையே ஆச்சரியப்பட வைத்த விசுவாசின் வார்த்தைகள். அவர் வரேங்கிறார் வீட்டுக்கு, ஆனால் அவர் வேணாங்கிறார். இல்லை ஆண்டவரே, எனக்கு அநேக சேவைகள் உண்டு, நான் வான்னு சொன்னால் ஒருத்தன் வருகிறான், போன்னு சொன்னால் போகிறான், இதை நான் செய்கிறான். ஆனாலும் நான் பாத்திரம் நல்ல நீர் வருவதற்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவர் எப்படி நூற்றுக்கு முன்பாக விசுவாசமாக இருந்தாரா, கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருந்தாரா, அவரோட வாழ்க்கை என்ன, ஒன்றுமே நமக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை இருந்தான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் உறுதியாக நம்பினார், இவரால் சொஸ்தமாக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். விசுவாசம். இந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பு விசுவாசம். சின்ன விசுவாசம் தான் நூற்றுக்கு அதிபதி, ஆனால் அவரையே கர்த்தரையே அசைத்த ஒரு விசுவாசம். ஆகவே இந்த நாள்